ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரிஸை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் தொலைஞ்சிருந்தாலோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் மிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம மொபைலில் ஜிமெயிலை யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். எத்தனை வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அதே இடத்துல இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் லாகின் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோட்டோஸை ஒரிஜினல் குவாலிட்டியில் நீங்களால் எடுத்து பார்த்துக்க முடியும். அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபோனில் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும். ஜஸ்ட்டு அதை எல்லாத்தையும் நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த பர்மிஷன் நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடியை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பர்மனெண்ட்டான உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் பேக்கப்னு இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணினா ஒரு சில நோட்ஸ்லாம் வரும். ஜஸ்ட்டு அதை எல்லாத்தையும் படித்து பார்த்துக்க முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும். உங்களுடைய ஐக்கானை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேக்கப் குவாலிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் அதை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கப் குவாலிட்டி இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டியில் அப்லோட் ஆகணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நார்மலாக சேவ் ஆனாலே போதும்னா கீழே ஸ்டோரேஜ் சேவர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ குவாலிட்டியை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூசேஜ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஒரு நாளைக்கான டேட்டாவை யூஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள டேட்டாவை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லிமிட்டை செட் பண்ணிக்க முடியும். டெய்லி லிமிட் ஃபார் பேக்கப் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 MB எங்களுக்கு டேட்டா சேவ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய எல்லா ஃபோட்டோவும் டெய்லியும் அப்லோட் ஆகும்னு நினச்சிங்கன்னா அன்லிமிட்டடாக செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேக்கப் வீடியோஸ் ஓவர் டேட்டான்னு இருக்கும். ஜஸ்ட் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸும் அப்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண டேட்டா அதிகமாகும். ஸோ நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒய்ஃபை இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஃபோல்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபோல்டர்ஸில் உள்ள வீடியோ ஃபோட்டோஸ் உங்களுக்கு சேவ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் இந்த மாதிரி இமேஜ் வாட்ஸ்அப் இமேஜஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் அதை எனேபிள் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோல்டர் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அப்லோட் ஆகிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயருக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி அந்த டேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் சில வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி உங்களால் பார்த்துக்கவும் முடியும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலில் கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமில் கூட போய்ட்டு உங்களுடைய மெயில் ஐடியை லாகின் பண்ணி நீங்கள் அதில் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலே போதும். உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்திரமா இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அது எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.